ஓம் சாந்தி. என்னுடைய பாபா கடல் அப்படிங்கிற பட்டியினுடைய 41 நாள் பட்டியினுடைய இன்று 8வது நாள். ஓம் சாந்தி. நேற்று நம்ம எல்லாருமே பாபாவை மீட் பண்ணோம். இந்த பட்டிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வந்து அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சீலிந்திரா தாதிங்கிறவங்க, அவங்க பாம்பேயில் இருந்தாங்க. அவங்களுக்கு விசேஷத்தான் வந்து பாபாக்கிட்ட ட்ரான்ஸில் மெசேஜ் போக் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து பாபாட்ட வந்து மெசேஜ், அவங்க ஒரு மெசஞ்சராக இருந்தாங்க. ஒரு நாள் வந்து அவங்கள வந்து பாபா திடீர்னு நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்க சேவை ஏதோ செஞ்சுட்டு இருக்கும்போது பாபா அவங்கள மேலே கூப்பிட்டுக்கிட்டாரு. அவங்கள கூப்பிட்டு பாபா அவங்களுக்கு சொல்கிறாராம், குழந்த மதுபனில் டீசல் டிபார்ட்மெண்ட்டில் டீசல் லீக் ஆகிட்டுருக்குது. பிரகாஷ்மணி தாதியோ இல்லை மன்மோகனி தீதியோ இருந்தால் அவங்க டெய்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சுற்றி வருவாங்க. அப்போ பார்ப்பாங்க வேஸ்ட் ஏதாவது போயிட்டுருக்கா, அப்போ சரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேருமே சேவை நிமித்தமாக வெளியே போயிருக்காங்க. ஆனால் ஜானகி தாதி இருக்காங்க. ஜானகி தாதி சுற்றி வரலாம் டெய்லி, ஆனால் வர்றதில்ல. நீ போய் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லு, ஏன்னா டீசல் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து இவங்க மதுபனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. போய் பார்த்தா டீசல் ஸ்டோரில் டீசல் வந்து லீக் ஆகிட்டுருக்குது. அப்புறம் அது சரி பண்ணிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக எல்லோரும் சொல்லிடுறாங்க, இப்போ தான் பாபா வர்றதே இல்லையே, நம்ம டிவியில் தான் பார்க்குறோம் பாபாவை. ஆனால் யார் தன்னுடைய யஜ்யத்தினுடைய வேஸ்ட்டு போகிற பொருளை பாதுகாக்கிறதுக்காக பாம்பேயில் இருக்கிற மெசஞ்சருக்கு அவங்கள மேலே இழுத்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்து அவங்க மூலமாக மதுபனுக்கு ஃபோனில் மெசேஜ் அனுப்ப சொல்லி யார் கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட பாபா ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் அவரை சந்திக்கிறதுக்காக மதுபனுக்கு வராங்க. ஃபாரின்லேருந்து கூட வராங்க. அப்போ அவங்கள மீட் பண்ணாமல் பாபா இருப்பாரா என்ன? அவங்களெல்லாம் சந்திக்காமல் பாபா இருப்பாரா? அவரால் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது பாபாவால். பகவான் கூட ஞான டான்ஸ் பண்ணுறாரு. யார் முன்னாடி பண்ணுறாரு? தன்னுடைய குழந்தைகள் முன்னாடி. அவரால் ஞான டான்ஸ் ஆடாமல் இருக்கவே முடியாது பாபாவால். அவருக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னா அவருடைய மனசு கூட எப்படி இருக்குது? ரொம்ப ட்ரையாக இருக்குது. குழந்தைங்க தான் அவருக்கு உலகம். குழந்தைங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும், குழந்தைங்க கூட நடனம் ஆடணும், குழந்தைங்க கூட பேசணும், அதில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அவருக்கு அப்படி இருக்குது. குழந்தைங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பாபாவுடைய நிலைமை. அதனால் நம்மளுடைய எண்ணத்தில் கூட வர வேண்டாம், இப்போ பாபா வர்றதே இல்லை அப்படின்னு. எது வரைக்கும் சங்கமகம் இருக்கோ, எது வரைக்கும் குழந்தைங்க இருக்காங்களோ, எது வரைக்கும் சந்திக்கிறதுக்காக பாபாவை மீட் பண்ணுறதுக்காக வராங்களோ, அது வரைக்கும் பாபா சந்திக்காமல் அவரால் இருக்க முடியாது. அவர் குழந்தைங்களை சந்திக்காமல் அவங்களுக்கு அனுபவங்கள் கொடுக்காம அவரால் இருக்கவே முடியாது. இது வந்து பரமாத்மா பகவானுடைய யஜ்யம். அவர் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணுறது, அனுபவங்களை அள்ளி கொடுக்கறது அவருடைய கடமை. அவர் சொல்லியிருக்கிறார், வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் கடைசி வரைக்கும் குழந்தைங்களை மீட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் அனுபவங்களை நான் செய்ய வச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு. குழந்தைங்களுக்குள்ள சக்தியை நிரப்புவேன், அவங்கள தகுதியானவங்கள மாற்றுவேன், அவங்கள முழுமையாக்காமல் விடமாட்டேன், அப்புறம் நான் கூடவே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பரமாத்மாவுடைய வாக்குகள் இதெல்லாம். ஆகையினால் பாபா வராரு, வந்து ஞானம் சொல்கிறாரு, வந்து சக்திகளை கொடுக்குறாரு, அவங்கள முழுமையாக்குறாரு, அனுபவங்கள் செய்ய வைக்கிறாரு. நேற்று பாபா வந்தார், நமக்கு என்ன ஃபீல் ஆச்சு, நமக்கு என்னெல்லாம் கிடச்சிது? நேற்று பாபா வந்து மீட் பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக மீட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சா, இல்லை டிவி தானே பார்க்குறோன்னு அப்படி ஃபீல் ஆச்சா? எனக்கு பகவான் நேரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னு தான் ஃபீல் ஆச்சு. என்ன ஒரு சக்தி அந்த வார்த்தைகளில், எவ்வளோ அன்பு அந்த முகத்தில், எல்லாமே அனுபவம். அப்போ வந்து பாபா சொல்கிறாரு, டிவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. நேற்று பாபா என்னெல்லாம் சொன்னார் சொல்லுங்கள்? சாவி சொன்னார். சாவிக்கு பாஸ்வேர்டு என்ன சொன்னார்? 3 டாட், 3 புள்ளி சொன்னார் இல்லையா? அப்புறம் வேறு என்ன சொன்னார்? நேற்று யாரை சந்திக்க வந்திருந்தார் பாபா? யாராக இருந்தாலும் நம்மளை யாரை வச்சு நம்மளை மீட் பண்ணார் நேற்றுக்கு? அளவற்ற அவினாஷி கஜானாக்களுக்கு எஜமானன் இருக்கக்கூடிய பாப் தாதா தன்னுடைய சம்பன்னமான, அதாவது முழுமையான குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பார்க்குறதுக்கு வந்தார்.
குழந்தைங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பைசா இருக்குது, சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்கிறார் பாபா. என்னென்ன கணக்கை பார்த்தாரு பாபா? ஒன்று சுய முயற்சியின் மூலமாக, சுய புருஷார்த்தத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராலப்தத்தினுடைய அந்த கணக்கை பார்த்தாரு. நம்ம சுயமாக முயற்சி பண்ணுறது. ரெண்டாவது தானும் திருப்தியாக இருந்து மற்றவங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய அந்த செயல் மூலமாக எல்லார்ட்டிருந்தும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய கணக்கை பார்த்தாரு. அப்புறம் மனம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பின் மூலமாக எல்லாரையும் புண்ணிய கர்மம் செய்யக்கூடிய புண்ணிய கணக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாரு. இந்த 3 கணக்கையும் பாபா நேற்று செக் பண்ணார். ஒருவேளை சேமிப்பு நிறைய இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அடையாளம் பாபா என்ன சொன்னார் நேற்றுக்கு? அவங்களும் தானும் திருப்தியாக இருப்பாங்க, மற்றவங்களும் அவங்களுக்கு கூட திருப்தியாக இருப்பாங்க. அப்போ இதனுடைய பலனாக அவங்க சதா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. குஷ்ணுமா குஷ் நசீப். எல்லா கஜானாக்களையும் சேர்க்கறதுக்கான சாவி என்னன்னு சொன்னார் பாபா நேற்றுக்கு? ஞாபகம் இருக்கா? நிமித்த பாவ், நிர்மான் பாவ், நிஸ்வார்த் பாவ். அதாவது பொறுப்புணர்வு, பணிவு, சுயநலமற்ற தன்மை. அப்புறம் சாவிக்கு நம்பர் என்ன சொன்னார்ல? 3 புள்ளி. ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, இதெல்லாம் முடிஞ்சதோ அது ஃபுல் ஸ்டாப் புள்ளி. கஜானாக்களை அதிகப்படுத்துறதுக்கான விதி என்ன சொன்னார் பாபா? திடத்தா, உறுதித்தன்மை. திடத்தாக இருக்குது அப்படின்னா அவங்க நடந்தே விட்டது, அடைந்தோ விட்டோம் அப்படின்ட்டு எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்க கவலையில்லாத மகாராஜா நிச்சய புத்தியோடு இருப்பாங்க. அதிகமான கஜானாவை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பாபா என்ன சொன்னார்? மன்மனா பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எந்திரமாக்கிருங்க. உலகத்தில் நோட் அடிக்கிறதுக்கு மிஷின் வேணும் இல்லையா? அதே போல் இங்கே மிஷின் என்ன? மன்மனா பவ அப்படிங்கிற பாபா நினைவு அப்படிங்கிற அந்த அதுதான் அந்த அந்த மந்திரத்தை எந்திரமாகிருங்க. அதாவது பாபா நினைவிலேயே மூழ்கி போயிருங்க. அப்போ உங்களுடைய பொக்கிஷங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் பாபா 3 பாஸ் சொன்னார். ஒன்று பாபா கூட இருக்கிறது, இன்னொன்று பாஸ் வித் ஹானர் ஆகிறது, இன்னொன்று எதெல்லாம் கடந்து முடிஞ்சதோ அதெல்லாம் பாஸ். அப்புறம் பாபா சொன்னார் சங்கமேகம் ரொம்ப நல்லது, அப்போ எதுக்கு முடிவு கொண்டு வரணும்? அதனால் சங்கமேகம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்காதுங்க. நிறைய துக்க ஆத்மாக்கள், ரொம்ப சோகத்தில் பக்த ஆத்மாக்கள் அவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்ல, அவங்களுக்கு முக்தியாவது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தடைகள் வர்றது நான்கிற வார்த்தையினால தான், தேக அபிமானத்தினுடைய நான்கிற வார்த்தை. அதனால் பாடி கான்சியஸ்னுடைய நான் அப்படிங்கிறது கனவுல கூட வரக்கூடாது அப்படின்னாரு. பாப் சமான் ஆகிற சப்ஜெக்டில் பாஸ் வித் ஆனராகி காட்டுங்க, மதிப்புடன் தேர்ச்சி பெற்று காட்டுங்க. பாபாவுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப காமெடியாக இருக்குது. மகாவீர் தான், ஆனாலும் மகாவீர் எப்படி ஆஞ்சநேயரை காட்டுறாங்க, ஆனாலும் அவருக்கு வால் காட்டுறாங்க. அதே போல் நான் அப்படிங்கிற வால் குழந்தைங்களுக்கு இருக்குது. எது வரைக்கும் அதை எரிக்கலையோ அப்போ அவர் இலங்கையை எரிச்சதாக காட்டுறாங்கள்ல, அதே மாதிரி நீங்கள் கூட எது வரைக்கும் உங்களுடைய வாலை எரிக்கலையோ யோக அக்னியில், அது வரைக்கும் நான் அப்படிங்கிற வாலை எரிக்காத வரைக்கும் இலங்கையை எரிக்க முடியாது. அதாவது முழு பழைய உலகத்தையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் சதா இந்த ஒரு மனசில் போயிட்டே இருக்கணும், நான் சமமாகணும், பாப் சமான் ஆகணும். அதனால் துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், கவலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூப்பிட்டுட்ருக்காங்க. கருணை உள்ளமுடைய ஆத்மாக்களே எங்கள் மீது கருணை காட்டுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்குறாங்க. அதனால் வெறும் வார்த்தைகளுடைய சேவை மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பேச்சினுடைய சேவையும் வேணும். ரெண்டுமே சேர்த்து, அதாவது வெறும் வார்த்தைகளுடைய சேவை மட்டும் கிடையாது, மனதினுடைய சேவையும் ரொம்ப முக்கியம். அதனால் ரெண்டுமே சேர்த்து பண்ணுங்கள், சேர்ந்தே இருக்கணும். அதனால் நடந்தால் சுற்றினாலும் உங்களுடைய முகத்தின் மூலமாக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க எல்லாத்துக்கும். முகத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக. முகத்தின் மூலமாக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, உங்களுடைய நடத்தையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துங்க. அதனால் சதா பாபா சொன்னாங்க சதா சேவாதாரி ஆகுக. பாப் தாதா பாட்டு பாடுறாரு. பாபாவுடைய ஃபேவரட் பாட்டு இது. ஆஹா குழந்தைங்களே ஆஹா. குழந்தைங்களுக்கு பாப் தாதா இந்த சங்கமயுகத்தில் கிஃப்ட் கொடுத்துருக்காரு, மனசுங்கிற விமானம். அப்புறம் 4 தாமம் இருந்தல, 4 தாம் அது பாண்டவம் இல்லை, அதனுடைய விசேஷத்தான் சொன்னார். அந்த 4 தாம் யாத்திரை பண்ணுறதுக்கான விஷயத்தையும் பாபா மென்ஷன் பண்ணார். அப்புறம் பாபா என்ன சொன்னார்? வெற்றி அப்படிங்கிறது, அதாவது சஃபலதா, வெற்றி அப்படிங்கிறது
உங்களுடைய பிறப்புரிமை, அப்புறம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய கழுத்து மணி மாலை அப்படின்னாரு. அதனால் வெற்றி 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 நிச்சயம், இது பரமாத்ம வாக்கின் சத்தியம். அப்புறம் அந்த எரிமலை யோகா வேணும் அப்படின்னாருல, நான்கிறத எரிக்கிறதுக்காக, நான் என்ற வாளை எரிக்கிறதுக்கு. அப்போந்தான் நீங்கள் முடிவை பக்கத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னாரு. அப்புறம் நிறைய குழந்தைங்க நினைக்கிறாங்க, பாபா சங்கமேகம் தான் எவ்வளோ சுகமயமானது, அதை எதுக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக இல்லாட்டியும் எத்தனை பேர் இருக்காங்க துக்கத்தில் கதறிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காவது முக்தி கொடுக்கறதுக்காவது பண்ணுங்கள், சீக்கிரம் முடிங்க. அதனால் ஜுவாலாமுகி ஸ்வரூபத்தை கொண்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ தான் நம்ம முடிவை பக்கத்தில் கொண்டு வர முடியும், சத்தியம் வரும். இன்றைக்கி 41 நாள் பட்டியினுடைய 8வது நாள். இந்த பட்டியினுடைய ரூல்ஸ் என்ன, நம்ம இன்றைய அண்ணனையுடைய முரளியை, அதாவது 91வது வருஷம், 92, 93வது வருஷத்தினுடைய முரளி இந்த சேர்ந்தது தான் 41 நாள். அந்த முரளியை, அன்னன்னைக்குள்ள முரளியை கடல் கூட இணைச்சி நம்ம பார்க்கணும். பாபாவுடைய மகிமை என்ன வருதோ அதை கடலாக மாற்றி நம்ம பார்க்கணும். ஒரு தடவை ஸ்ரீகிருஷ்ணருக்கு தீராத வைத்த வலியில் படுத்துட்ருக்காரு. அவருக்கு வலி தீரவே இல்லை. அப்போ மருந்து நிறைய வைத்தியரெல்லாம் வந்து பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஆனாலும் சரியாக மாட்டேங்குது. அப்போ கேட்குறாங்க சுவாமி, ருக்மணியும் சத்யபாமாவும், சுவாமி நீங்கள் தான் திரிகால தரிசியாச்சே, நீங்கள் தீனோ லோகத்துக்கும் 3 லோகத்துக்கும் நீங்கள் தலைவர், உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா எங்களால் உங்களுடைய துக்கத்தை பார்க்க முடியல, உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது, அதாவது சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் ஸ்ரீகிருஷ்ணா சொல்கிறாரு, என்னுடைய உண்மையான பக்தன் யாரோ அவங்களுடைய காலடி மண் எனக்கு வேணும், அந்த மண் எனக்கு கிடச்சிதுன்னா என் கையில் பட்டோன்னே அது என் வயிற்று வலி சரியாயிரும். யார் அவங்களோட உண்மையான பக்தர், எனக்காக தன் காலடி மண்ணை கொடுக்கறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் கொடுங்க, யாராவது கொடுங்க, அப்போ சரியாயிரும். அப்போ பாமாவும் ருக்மணியை மீட்டிங் போடுறாங்க. நம்ம அவருடைய பக்தர்கள் தான், ஆனாலும் காலடி மண்ணை கொடுக்கலாமா பரமாத்மாவுக்கு? ஐயோ, நரகத்துக்கு தான் போவோம். நம்ம பரமாத்மாவுக்கு காலடி மண்ணை கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நரகம் தான் கிடைக்கும். அப்புறம் மீட்டிங் போடுறாங்க, மந்திரிகள்கிட்டலாம் சொல்கிறாங்க. அக்ரூர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அக்ரூர், அவரும் சிறந்த பக்தர் அவரு கூட. அப்போ அவருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் சிறந்த பக்தர் தானே, நீங்கள் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஐயோ நான் வேறு எதுனாலும் கொடுத்துடலாம், என் காலடி மண்ணை நான் எப்படி கொடுக்க முடியும், அதுவும் பிரபுவுக்கு, பரமாத்மாவுக்கு, ஐயோ மிகப்பெரிய பாவம், இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஊர் ஃபுல்லாக தண்டோரா போடுறாங்க, யார் தன்னுடைய உயர்ந்த பக்தன் பரமாத்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவருக்கு தன்னுடைய காலடி மண்ணை கொடுக்க யார் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. அப்போ சத்யபாமா யோசிக்கிறாங்க, கிருஷ்ணர் எப்போவுமே கோபிகைகளை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அவங்கள போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அக்ரூருங்கிறவரை அனுப்புகிறாங்க. அவர் போய் அப்படி சொல்கிறார் விஷயத்த பிருந்தாவனத்தில் கோபிகள்கிட்ட. அப்போ அவங்க எல்லா கோபிகைகளும் நாங்கள் ரெடி, என்னுடைய கிருஷ்ணர் சரியாவார் அப்படின்னா நாங்கள் என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம், மண் தானே அப்படின்ட்டு மண்ணை எடுத்து அதில் எல்லாருடைய காலையும் வைக்கிறாங்க. எல்லாருடைய காலம் வச்சு பார்த்தா நிறைய மண் ஆயிடுச்சு, அது தூக்கிட்டு வர முடியல. அவங்க வராரு, அவர் துவாரகாவுக்கு வராரு. துவாரகா வந்தோடனே கிருஷ்ணர் அப்படியே ஆனந்தத்தில் திளைக்கிறாரு. ஆகா, யார் என்னுடைய உண்மையான பக்தர்கள், எனக்காக இவ்வளோ மண்ணை கொடுத்துட்ருக்காங்க, தன்னுடைய காலடி மண்ணை அப்படின்ட்டு சொன்னோன்னே, இது கோபிகைகள் கொடுத்தாங்க, பிருந்தாவனத்தில் வந்திருக்கு அப்படிங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவர் கையில் கூட வைக்கல, பக்கத்தில் போன உடனேயே அவருடைய வயிற்று வலி சரியாயிருது. கிருஷ்ணருடைய அந்த கதையில் உண்மையான பக்தன் யார் அப்படிங்கிறத விஷயத்தை பாபா அது ஸ்ரீகிருஷ்ணர் புரிய வச்சுற மாதிரி காட்டினாங்க. ஆனால் இன்றைய வாணியில் முரளியில் பாபா உண்மையான தபஸ்வி யார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அதனால் இன்றைய முரளியினுடைய டேட் 4/4 தேதி 12ஆம் மாதம் 1991 வருஷம். முரளியினுடைய தலைப்பு வெற்றிகரமான தபஸ்வி அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் தூய்மை மற்றும் முழுமையான நிலை. உண்மையான வெற்றிகரமான தபஸ்வி அப்படின்னா தூய்மை, என்னுடைய பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டி
யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையான தபஸ்வி. தூய்மையினுடைய பர்சனாலிட்டியும் ராயல்ட்டியும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வெற்றிகரமான தபஸ்வி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இந்த முரளியில் 7 கடலில் முதல் கடல் வந்து பரமாத்மா சந்திப்பின் கடலாக இருக்கிறார். குழந்தைகளை சந்திக்கிறதுல கடலாக இருக்கிறார். 2வது வந்து சர்வ சம்பந்தங்களின் கடலாக இருக்கிறார் பரமாத்மா. 3வது வந்து தூய்மையின் கடலாக இருக்கிறார் பாபா. 4வது வந்து சம்பூர்ணத்தாவின் கடலாக இருக்கிறார் பாபா. 5வது வந்து திருப்தியின் கடலாக இருக்கிறார். 6வது அனைத்து அனுபவங்களின் கடலாக இருக்கிறார். 7வது அனைத்து ஸ்மிருதிகளின் கடலாக இருக்கிறார். இதுதான் இன்றைய முரளியினுடைய 8 கடல், 7 கடல். உலகத்தில் வந்து மனிதர்களை மீட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருமே. ஆனாலும் அது கடைசி வரைக்கும் திருப்தியில் முடியறதில்ல, திருப்தி அடையிறதில்ல. ஆனால் எப்போ ஆத்மா பரமாத்மாவை சந்திக்குதோ அப்போ திருப்தியின் கடலுக்குள்ளே மூழ்கிறது, திருப்தி சுரூபமாக மாறிடுது. எப்போ வந்து பரமாத்மா இந்த பூமிக்கு வராரோ அப்போ ஆத்மாவனுடைய உண்மையான தாகம், உண்மையான பசி, உண்மையான இச்சைகளை அவர் தீர்த்து வைக்கிறார், தீர்த்துடுறார். அந்த பரமாத்மா தான் எல்லா விதத்துலேயும் நமக்கு பூர்த்தியாக்கிடுறாரு. வேறு எந்த தேவையும் அங்கே இருக்கிறதில்ல. ஒருவேளை பரமாத்மாவை நம்ம அடைஞ்சு பாபா குழந்தையான பிறகு கூட அப்போ ஏதாவது ஒரு மனித ஆத்மாக்கள் கூட நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக நமக்கு தோணுது, ஆள் தேவைப்படுது அப்படின்னா அப்போ நம்ம பரமாத்மாவை இன்னும் கரெக்டாக சந்திக்கலை, அவர்கிட்ட தேவையானதை நம்ம எடுத்துக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம அடையலை, எடுக்கலை. கடவுளே கிடைச்ச பிறகு வேற ஒரு மனிதன் வேணும் அப்படின்னா அதை என்னன்னு சொல்ல. பரமாத்மாவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும்? கோபிகைகள் மாதிரி இருக்கணும், கோபிகைகள் மாதிரி. நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும்? சுதாமா மாதிரி, அதாவது குசேலர் மாதிரி இருக்கணும். நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும்? மீரா மாதிரி இருக்கணும், இல்லை ஆண்டாள் மாதிரி இருக்கணும், ஔவையார் மாதிரி இருக்கணும், காரைக்கால் அம்மையார் மாதிரி இருக்கணும், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் போல் இருக்கணும். அப்போ தான் நம்ம பரமாத்மா பகவானை கூட சந்திப்பை நிகழ்த்தி சந்திக்க முடியும். அவற்றின் அதீந்திரிய சுகங்களை நம்ம அடைய முடியும். இன்றைக்கி பாப்தாதா யாரை மீட் பண்ண வந்திருக்கிறாரு? தபஸ்வி குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. பாபா வந்து அந்த முரளியில் என்ன சொல்கிறாரு? இன்றைய இந்த 91 முரளியில் இனி போக வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து அவ்யக்த மிலன், அவ்யக்த சந்திப்பு தான் உங்களுக்கு காரியத்தில் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் சாகாரத்தில் மீட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆனால் சாகாரத்தில் இருந்தாலும் இப்போவே இவங்க பயிற்சி பண்ணுங்கள் அவ்யக்தத்தில் பாபாவை மீட் பண்ணுறதுக்கு. சாகாரத்தில் மீட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகணும், அந்த மாதிரி அவ்யக்தத்தில் நீங்கள் மீட் பண்ணுங்கள். அப்போ 91 சொன்னார் பாபா, 91. ஆனால் இப்போ அதை பார்த்துட்ருக்கோம் ப்ராக்டிக்கலாக. இப்போ அப்படி தானே போயிட்டுருக்கு. 2017 அது நடந்துகிட்ருக்கு. பாபா 91 சொன்னது. இப்போ பரமாத்மா சந்திப்பு எப்படிப்பட்டது? அந்த கடல் பாப்தா அவனுடைய கடலுக்குள்ளே ஆத்மா மூழ்கிறது. அதனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் அடையிறதுக்கான ஆசையே இல்லை. ஆத்மா ஆசையற்ற நிலைக்கு போயிடுது. பரமாத்மாவிலிருந்து எல்லாமே கிடைச்ச பிறகு வேறு என்ன வேணும்? அப்போ நம்ம இப்போ பார்த்தது பரமாத்மா வந்து சந்திப்பின் கடலாக இருக்கிறார். அப்போ தான் அடுத்தது வந்து 2வது பரமாத்மா சர்வ சம்பந்தங்களின் கடலாக இருக்கிறார். பரமாத்மாவுடைய சந்திப்பில் இந்த சர்வ சம்பந்தங்களின் சந்திப்பு, ஒவ்வொரு சந்திப்புலேயும் ஒவ்வொரு பிராப்திகள் நமக்கு அவர்கிட்ட கிடைக்குது. ஆத்மா பரமாத்மாவை சந்திச்சிச்சு, அப்போ நிரந்தரமான சந்திப்பு அங்கே நிகழணும் அப்படின்னா இப்போ என்ன அவசியங்க? சம்பந்தம் நம்ம பாபா கூட எப்போ இணையுதோ அப்போ நினைவிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுது. 3வது கடல் வந்து தூய்மையின் கடல். என்னுடைய பாபா வந்து தூய்மையின் கடலாக இருக்கிறார். இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய முரளி வந்து தபஸ்யா வருஷத்தினுடைய முரளி. தபஸ்யாவை பேஸ் பண்ணி தான் பாபா இன்றைக்கி முரளி சொல்லியிருக்காரு. அதுலேயும் தபஸ்யாவினுடைய அடையாளம் பியூரிட்டி, அதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு. இன்றைக்கி மெயின் விஷயமே அதுதான். பவித்திர தூய்மை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, மனசு சொல் செயல் எதுலேயுமே அசுத்தம், அப்பவித்திரத்தா வந்து டச் பண்ணக்கூடாது. எப்படி வைஷ்ணவர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து தூய்மை இல்லாத பொருளை தொட மாட்டாங்க, யாருடைய கையையும் தொட மாட்டாங்க. ஒருவேளை தொட்டுட்டா அவங்க ஸ்நானம் பண்ணணும், அதனால் எதையுமே தொட மாட்டாங்க. அதே போல் அவங்க ஸ்தூலமாக காட்டியிருக்காங்க. நீங்கள் பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், உண்மையான வைஷ்ணவர்கள்
வீணான நெகட்டிவான தூய்மை இல்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே கொண்டு வராதுங்க. ஒரு வந்தால் கூட அதை வச்சுக்காதுங்க, உடனே அதை மறந்துடுங்க. ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் வருது, வந்தால் கூட அதை உடனே ஞான கடல்கிட்ட கொடுத்துருங்க. பாபா என்ன சொல்கிறாரு, மனசில் கூட தூய்மை இல்லாத தன்மை டச் பண்ணக்கூடாது. அவங்க தான் உண்மையான தபஸ்வி. யார் வெற்றிகரமான தபஸ்வி அப்படின்றாரு? வெற்றிகரமான தபஸ்வி அப்படின்னா மனம், சொல், செயல் மூலமாக நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய திருஷ்டி, விருத்தி மூலமாக மற்றவர்களுக்கு தூய்மை அனுபவம் ஆகணும். அவங்க தான் வெற்றிகரமான தபஸ்வி. சம்பூர்ணதாவின் கடலாக இருக்கிறார். 4வது கடல். அதனால் பரமாத்மா எல்லாம் நிறைஞ்ச கடலாக இருக்கிறாரு. அதனால் குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இனிமேல் எந்த பொருளும் யார்கிட்டையும் நீங்கள் எடுக்கணும், மனிதர் ஆத்மாக்கள்கிட்டையோ பொருள்கிட்டையோ உலகத்துலேயோ நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே என்கிட்டே எடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லாமே நிறைஞ்சி இருக்கிறேன்னா. நானே வந்துட்டேன், அப்போ என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, எதுக்கு மற்றவங்கள தேடுறீங்க? அதனால் எந்த விஷயத்தில் நமக்கு தேவையே இல்லையோ அந்த விஷயத்தில் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை எண்ணம் வருதுன்னா கூட அது ஏன், எதுக்கு அப்படின்ட்டு அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயே அதை தலைமொழிகிறங்க. அதனால தான் 5வது பாபா தெளிவின் கடலாக இருக்கிறார். தெளிவுத்தன்மையின் கடல். அவ்வளோ தெளிவான விஷயங்களை நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் வெற்றி நிச்சயம். அடுத்தது 6வது அனைத்து அனுபவங்களின் கடல் பரமாத்மா. என்னுடைய பாபா எல்லா அனுபவங்களின் கடலாக இருக்கிறார். பரமாத்மாவை அடைஞ்சாச்சு, சர்வ சம்பந்தம் இணைச்சாச்சு. ஆனாலும் பரமாத்மாக்கிட்ட அனுபவங்கள் எடுக்கலை அப்படின்னா இந்த வண்டி, இந்த பயணம் ரொம்ப தூரம் போகாது. நீண்ட கால பயணம் செய்யணும், நீண்ட கால யாத்திரை செய்யணும் அப்படின்னா அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொருள் அது மறக்கவே முடியாது. அது உள் மனதில் உட்கார்ந்துருது, இடம் பிடிச்சிருது. அதனால் தூய்மையினுடைய பர்சனாலிட்டி, ராயல்ட்டி அனுபவம் இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்கிறார் வாணியில். பிரம்மா பாபாவனுடைய கிட்ட தூய்மையினுடைய ராயல்ட்டி தெளிவாக தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் பாபா முரளியில் மென்ஷன் பண்ணுறாரு. அதனால் அதே போல் உங்களுக்கு மூலமாகவும் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அடுத்தது ஸ்மிருதி சுரூபத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. பரமாத்மா நம்மளை இவ்வளோ உயர்வாக மாற்றிட இருக்கிறார் அப்படின்னா நம்ம அவருடைய ஸ்மிருதி சுரூபத்தில் இருக்கணும். பரமாத்மா நம்மளை இவ்வளோ தகுதியாக ஆக்கியிருக்கும் பொழுது அவருடைய ஸ்மிருதி நமக்குள்ள சதா நிலை பெற்றிருக்கணும். நஷ்டமோக ஸ்மிருதி லப்தாவுக்காக சொல்கிறாரு பாபா, இதுதான் உங்களுடைய கடைசி பேப்பர். அந்த கடைசி பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும். இதுக்காக பாபா என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் சோனல் ஹெட்டாக இருக்கீங்களோ, சோனல் இன்சார்ஜாக இருக்கீங்களோ அவங்கள கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் வேறு இடத்துக்கு. இதான் நஷ்டமோகா இருக்கா, மோகத்தை வென்றுட்டிங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் பேப்பர். பிரதர்ஸையும் சேஞ்ச் பண்ணுவோம், சிஸ்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் சேஞ்ச் பண்ண பிறகு நீங்கள் உங்களுக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது, நான் அந்த இடத்துல இவ்வளோ வசதியாக இருந்தேன், இந்த இடத்துல வசதி இல்லை, பாபா எப்படி மாற்றிட்டாரு, என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டுலாம் சங்கல்பம் வரக்கூடாது. பாபாவனுடைய குழந்தையாக இருந்தேன், நான் இருந்த இடமும் பாபாவனுடையது, இப்போ இருக்க வச்சுருக்கிற இடமும் பாபாவுடையது, அந்த மாதிரி எண்ணம் வரணும் அப்படின்றாரு பாபா. அதனால் நீங்கள் ரொம்ப காலமாக இருந்த இடத்த விட்டு பழகி போச்சு. கம்ஃபர்ட் ஷோன் ஒரு வசதியான சூழ்நிலை தனக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கிட்ட ஒரு இடத்துலேருந்து உங்களை வேற ஒரு இடத்துக்கு மாற்றும் பொழுது சங்கல்பம் கண்டிப்பாக ஓடும். ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாங்க, ஓடக்கூடாது. அதுதான் மோகம் இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணுறதுக்கான ஒரு வழி. சங்கல்பமே வரல அப்படின்னா நீங்கள் நஷ்டமோகம் ஆயிட்டீங்க. இதுதான் பாபாவுடைய 7 கடல்களின் தொகுப்பாக இருந்தது இன்றைய முரளியிலிருந்து. அச்சா, ஓம் சாந்தி.